Hello friends, welcome to Spax Academy. ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது என்டிபிசியோட எக்ஸாமுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா ஸோ இன்னிலேருந்து ஒரு 10 to 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்டிபிசி எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீவியஸ் டிஸ்கஷன் அப்படின்றது டெய்லி பேசிஸில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் Almirah is doubled, then the profit is tripled. Find the initial profit percentage. ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ சிம்பிளாக கவனிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் 100 சொல்லி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? என்னுடைய ப்ராஃபிட் ட்ரிபிள்டுன்னு சொல்லியிருக்கான். ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு சிபின்றது நான் ஒரு பார்ட்னு வச்சிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் எனக்கு 3னா எஸ்பி எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 4ஆக இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க? செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றத 300ன்னு போடுவாங்க. பட் இங்க எனக்கு 400 இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் Almirah is doubled, then the profit is tripled. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? டபுள் ஆயிருக்கும் அப்படின்னா இது 200 இருந்திருக்கும். ஸோ அப்போ இனிஷியலா இதான் சிபி, இதான் எஸ்பினா இங்க ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த கேஸ்ல எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 100 rupees. கரெக்டா? ஸோ அப்போ இங்க 100 இருக்கு. அப்போ டைரக்டா 100% அப்படின்றது நான் என்ன சொல்லலாம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum when invested at 1/2% simple interest per annum amounts to rupees 8,250 after 2 years. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் வந்து 8,250 சொல்லியிருக்கான். ஸோ வாட் இஸ் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர்? ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8 1/2%. ஸோ ஃப்ராக்ஷன்ல 1/8 சொல்லலாம். ஸோ 8ன்றது எனக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல். ஸோ இந்த 1 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். ஓகேங்களா? பர் ஆனம். ஸோ நல்லா கவனிங்க, இங்க எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது 2 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத எனக்கு அமௌண்ட். ஸோ அப்போ இந்த 8 பார்ட் இது 1 வருஷத்துக்கு, அப்போ 2 வருஷத்துக்கு 2 பார்ட். அப்போ இந்த 10 பார்ட் அப்படின்றது தான் 8250. ஸோ அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 825 rupees. கரெக்டா? எனக்கு என்ன கேட்குறாங்க? 1 இயர் கேட்குறாங்க. சாரி, 1 இயர் கேட்குறாங்க. 2 இயர்ஸுக்கு எனக்கு இங்க கொடுத்துருக்க வேலையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 1 இயருக்கு எனக்கு ஒரு பார்ட் தான். அப்போ 825 அப்படின்றத ஆன்சரா இருக்க போது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Rupees 2000 is divided between A and B such that half of A's part and 1/3 of B's part are equal. நல்லா கவனிங்க, half of A is equal to 1/3 of B. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன இருக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2:3. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 2000 அப்படின்றது 5 பார்ட்டா இருக்கும். ஸோ ஒரு பார்ட் எவ்வளோ? 400. எனக்கு என்ன வேணும்? பி வேணும் 3. ஸோ அப்போ 400 × 3 என்ன? 1200 rupees. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின், இது எல்லாமே ரீசெண்டாக நடந்த ரயில்வேஸோடைய கொஸ்டின்ஸ். த ஆவரேஜ் ஆஃப் 8 numbers is 72. அதாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா average of, once again, okay, the average of 8 numbers is 72. so அதாவது 8 numbers உடைய average என்ன சொல்லியிருக்கான்? 72 ன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் find the least number if it is 1/16 of the sum of the numbers. so எனக்கு ஃபர்ஸ்ட் sum of the number வேணும். எனக்கு 1 2 3 4 சொல்லிட்டு லைனா நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டா? so அப்ப sum of the numbers என்ன பண்ணலாம்? sum of observation. sum of observation என்ன? 8 × 72. கரெக்டா? ஓகே, இப்போ இதுல இந்த 1/16 ஆஃப் தான் சொல்லியிருக்கான். அப்போ 1/16. ஸோ அப்போ இதை பண்ணீங்கன்னா 2 டைம், இதை பண்ணீங்கன்னா 36. ஸோ அப்போ அந்த லீஸ்ட் நம்பர் என்ன? 36 இருக்க போகுது. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாருங்க. The traffic lights at 3 different crossing turn red after every 30 seconds, 45 seconds and 60 seconds respectively. If they all turn red simultaneously at 8:30 AM கொடுத்திருக்கான். ஓகேங்களா? then at what time will they again turn red simultaneously ன்னு கேக்குறான். சோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன क्वेश्चन அப்படினா LCM क्वेश्चन. கரெக்ட்டா? சோ அப்ப 30 45 and then என்ன பண்ணலாம்? 60. சோ இதுக்கு நான் LCM எடுக்கிறேன். நான் டைரக்டாவே 15 எடுத்துக்கிறேன் வெளியே. சோ 2 டைம் 3 டைம் 4 டைம். அகைன் நான் இதுல இருந்து ஒரு 2 எடுத்துட்டேன் அப்படின்னா 1 3 2. ஸோ இது ஒரு 6, இது ஒரு 30. ஸோ அப்போ 180
seconds. So அப்ப இது மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணனும்னா 3 minutes. கரெக்ட்டா? சோ அப்போ அடுத்து எப்ப ஆயிருக்கும்? இங்க 8:30 னா அடுத்து எனக்கு 8:33 am க்கு தான் திரும்ப என்ன ஆயிருக்கும்? ரெட் கலர் டர்ன் ஆயிருக்கும். ஆப்ஷன் B. ஓகேங்களா? ஓகே. 6th question பாருங்க. What is the sum of the deviations of the values of data set 5, 6, 7, 9, 10, 12 and 14? ஓகேங்களா? From the mean of the value given in the same date set. So நல்லா கவனிங்க. எனக்கு என்ன கேக்குறான் அப்படினா sum of deviation கேக்குறான். ஓகேங்களா? sum of deviation கேக்குறான் and அந்த மீனை வச்சு கேக்குறான். இதான் क्वेश्चन. சோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய क्वेश्चन. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் மீன் கண்டுபிடிக்கணும். சோ மீன் அப்படின்றது எனக்கு ஆவரேஜ். கரெக்ட்டா? இங்க எத்தனை இருக்கு? மொத்தம் 7 நம்பர்ஸ் இருக்கு. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 10 இது ஒரு 10 20 30 34 35 36 36 இது ஒரு 5 41 50 and 63. சோ நான் டிவைட் பண்ணேன் அப்படினா எனக்கு ஆவரேஜ் என்ன 9. சோ இப்ப 9 ல இருந்து இது எல்லாமே எவ்வளவு டிவியேட் ஆகுது? -4, அதுக்கு அப்புறம் -3, அதுக்கு அப்புறம் -2 0 +1, அதுக்கு அப்புறம் +3 and +5. ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாமே என்ன ஆகுது? ஆட் பண்ணா இதான டீவியேஷன்ஸ். இதுதான் என்னவா இருக்கும்? எனக்கு டீவியேஷன்ஸா இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0. ஓகேங்களா? சோ நல்லா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் டீவியேஷன்ஸ் மீன் வேல்யூ வச்சு கொடுத்திருக்க டேட்டா செட் வச்சு அதோட மீன் வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா ஆல்வேஸ் 0 தான் ஆன்சரா இருக்க போகுது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. 7th சம் பாருங்க. அதாவது என்ன கொடுத்திருக்கான் அப்படினா ஒரு DA கொடுத்திருக்கான். What is the average number of cancer cases over the years? சோ இங்க என்ன கொடுத்திருக்கான்? இயர்ஸ் கொடுத்திருக்கான். இங்க என்ன கொடுத்திருக்கான்? நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் உடைய வேல்யூஸ் கொடுத்திருக்கான். 17 ல 4300, 18 ல 19 ல அப்படினு சொல்லிட்டு 20 ல 5500 கொடுத்திருக்கான். எனக்கு ஆவரேஜ் வேணும். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் 1000s ஆட் பண்ணுங்க, அப்புறம் 100s ஆட் பண்ணுங்க, அப்புறமா 10s இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நல்லா கவனிங்க. 4000 இது ஒரு 4 8000. கரெக்ட்டா? இது ஒரு 10 18000. அதுக்கு அப்புறம் இந்த 500 இங்க ஆட் பண்ணீங்கனா இது ஒரு 6. கரெக்ட்டா? 24 30 300 divided by எனக்கு என்ன வந்திருக்கும்? 6 வந்திருக்கும். அப்போ 6 5 times 0 6 5 times எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஒரு சிம்பிளான ஒரு DA தான். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. ஒரு அல்ஜிப்ரா क्वेश्चन. சோ ரொம்ப ஈஸியா அட்வான்ஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா ரிசல்ட்ஸ் இது தெரிஞ்சிட்டாலே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ வேற என்ன அரித்மெட்டிக் விடனா அரித்மெட்டிக் லாஜிக்கலா நிறைய திங்க் பண்ணும், நிறைய கால்குலேஷன் பார்ட் இருக்கும். சோ அட்வான்ஸ் மேத்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? சோ இன் ஃபியூச்சர்ல நம்ம அட்வான்ஸ் மேத்ஸ்க்கு ஒரு சீரிஸ் கொண்டு போய்க்கலாம். நல்லா கவனிங்க. x - y x + y இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணலாம்? x² - y² எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் இங்க வருது x² + y². சோ அப்ப இது ரெண்டுத்தையும் நான் எப்படி எழுதி இருப்பேன்? x⁴ - y⁴. அடுத்து இப்போ இந்த டேர்ம் இங்க வருது x⁴ + y⁴. கரெக்ட்டா? சோ அப்ப இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணலாம்? -x⁴. ஆப்ஷன் பி. கரெக்ட்டா? a² - b² அப்படினா a + b a - b. இதே a⁴ - b⁴ அப்படினா a² + b² a² - b². சோ இந்த பவர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே பாதி ஆகும். ஓகேங்களா? ஓகே. So 9th question பாருங்க. The area of 3 adjacent face of a solid cuboid. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு ஒரு cuboid இருக்கு. ரைட். cuboid அப்படினா எனக்கு என்ன? ரெக்டாங்குலர் பேஸ். சோ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஃப்ரண்ட் ஒரு சைடு. கரெக்ட்டா? சோ அப்ப இது என்ன? LB. இது என்ன? BH. இது என்ன? HL. ஓகேங்களா? சோ மூணுத்தோடைய ஏரியா அப்படின்றது கொடுத்துட்டான். கரெக்ட்டா? LB = 66, BH = 192, HL = 198 ன்னு கொடுத்துட்டான். சோ எனக்கு வால்யூம் வேணும். வால்யூம் என்ன? L × B × H அப்படின்றா கியூபாய்டோட வால்யூம். சோ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா L² B² H² ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப LBH = √66 192 198 ன்னு வெச்சுக்கலாமா? ஓகேங்களா? ஓகே. சோ இது என்ன பண்ணலாம்? 11 × 6 எழுதலாம். இத 64 × 3 எழுதலாம். இது என்ன பண்ணலாம்? 99 × 2 that is
11 into 9 எழுதலாமா? கரெக்டா? இதை இன்னமும் 3 into 2. ஸோ அப்போ டோட்டலாக என்ன இருக்கு பாருங்க, 2 11க்கு ஒரு 11, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 9, இது ஒரு 9ஆ? ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 9 எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 8, ஒரு 2. ஸோ அப்போ 8 2 times 16, இது ஒரு 99. ஸோ 9 into 6 54 ஏதாவது இருக்கா? ஸோ 2 கேஸ் இருக்கு. ஸோ நான் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ சிம்பிளாக இது எப்படி பண்ணலாம்னா 16 into 9 பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ 54 5 9 1 9 14. ஸோ அப்போ இங்கே ஒரு 4, ஏன்னா 11 ஒரு டிஜிட் நவுத்தி ஆட் பண்ணிக்கணும். 8 5 1. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. 10th சம் பாருங்க. The ratio between volume of a sphere and volume of a circumscribing right circular cylinder. ஸோ எனக்கு இது ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ரேடியஸ் ஆர். இப்போ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு சிலிண்டர் அப்படின்றது சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல சிலிண்டரோட ஹைட் என்ன இருக்கும்? இப்போ இது ஆர் அப்படின்னா இது என்னவா இருந்திருக்கும்? 2r ஹைட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஸ்பியர் ஒரு பக்கம் வால்யூம், இன்னொரு பக்கம் சிலிண்டருடைய வால்யூம். ஓகேங்களா? 4/3 πr cube. ரைட். சிலிண்டர் என்ன? πr²h. ஸோ பை கேன்சல். ஸோ 4/3 இருந்திருக்கும், r cube இருந்திருக்கும், இங்க r² into 2r இருந்திருக்கும். கரெக்டா? h அப்படின்றது 2r. ஸோ அப்போ இந்த r எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 4:3 இந்த 3 அங்க போய் 6 இருந்திருக்கும். அப்போ 2:3 தான் எனக்கு என்ன வந்திருக்கும்? வால்யூம் உடைய ரேஷியோவா இருந்திருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் டி. ஓகே. 10th question. So choose the pair which is related in the same way as words first pair from the given choice. So என்ன கொடுத்திருக்கானா analogy கொடுத்திருக்கான். Ophthalmologist அப்படின்றது ஹை ரிலேட்டட் ஆனது. கரெக்டா? ஹை ரிலேட்டட் ஆன ஒரு ஸ்டடி. ஸோ அப்போ நெப்ராலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்றது கேட்கலாம். ஸோ அதனால நீங்க நெப்ரான், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்னி அப்படின்றது தான் இதோடைய ஆன்சரா இருக்க போகுது. ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது நியூராலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லிவருக்கு என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது இருக்கா? எப்டலாஜிஸ்ட். ஓகேங்களா? எப்டலாஜிஸ்ட். ஸ்டொமக் என்னன்றது மறக்காம எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஓகே. ஸோ 12th சம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரித்திக் இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பிஸி ஷெட்யூல். ஸோ அவருடைய பிஸி ஷெட்யூல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபைண்ட்ஸ் டைம் டு ரெஸ்ட். அதாவது அவர் என்ன பண்றாரு, அவருடைய பிஸி ஷெட்யூல்லையும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு டைம்ன்றதை அவர் என்ன பண்றாரு, யோசிச்சுட்டு இருக்காரு, தேடிட்டு இருக்காருன்னு வச்சுப்போமே, பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ கன்க்ளூட் ஆகுதான் பார்ப்போம். ரித்திக் இஸ் an organized person. ரெஸ்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் பிஸி பர்சன். ஸோ இது ரெண்டுத்துல நான் செகண்ட் ஃபர்ஸ்ட் நான் கேன்சல் அவுட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பா பிஸி பர்சனுக்கு மட்டும் ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டா? ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்கனைஸ்டு பர்சன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிஸி ஷெட்யூல்லையும் அவர் அந்த டைமை வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டைமை என்ன பண்ணிருப்பாரு, இருக்கிற ஷெட்யூல்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1, தட் இஸ் கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஓகே. 13th question. ஓகே, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ 45 minus 9 plus 4 into 5. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் மாத்திருக்காங்க. ஸோ 45 மைனஸுக்கு பதில் minus means divide. So divide 9. So plus means multiplication 4. Multiplication means plus 5. ஓகேங்களா? So board mass rule படி இது பண்ணீங்கன்னா 5 into 4 20 plus 5 is equal to 25. ஓகேங்களா? So option B. Okay. So இது ஒரு ஈஸியான சம் தான். So which of the following bears the closest resemblance to the following figure? So எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்கான், question figure கொடுத்திருக்கான், இங்க answer figure கொடுத்திருக்கான். So அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா நல்லா பார்த்தோன்னே தெரியும், ஆப்ஷன் சி தான். கரெக்டா? ஓகே. ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ டோட்டலாகவே 15 கொஷின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா மினிமமா அண்ட் ரிப்பீட் ஆகாமல் யூனிக்காக எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த குரூப்? சரி பார்ப்போம். ஹோல். ஸோ ஹோல் அப்படின்றது ஒரு ஓப்பன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஸ்பேஸ். கரெக்டா? ஓகே. ஸ்கர்ட்டிங். ஸோ ஓகே தெரியல. கேப்ன்றது
டூ திங்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் இல்லை ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். கிராக்ன்றதும் அப்படிதான். ஸோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு சேமா இருக்கு, இது மட்டும் தான் இல்லை. இது என்னன்னா ஒரு ஃபேப்ரிக் ட்ரெஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி பேசிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கொண்டு வர போகிறோம். ஸோ இன்னிலேருந்து ஒரு 150 to 200 கொஷின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எல்லாமே யூனிக் கொஷினாக ரிப்பீட் ஆகாமல் ஸோ ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே அந்த என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் வீடியோ அப்படின்றத மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸில் இருக்கும். ஸோ மேம் தமிழரசி மேமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ.